இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் லக்ஷ்மி அம்மா கிட்ட தான் சைன் வாங்குவேன். பாரு மித்ரா, இவ எப்படி பேசிட்டு இருக்கான்னு. நான் இவளோட அம்மா இல்லைன்னு சொல்றேன். அந்த லக்ஷ்மி தான் இவளோட அம்மாவா? ஆமா, லக்ஷ்மி அம்மா தான் என்னோட அம்மா. நீ எப்பவும் எனக்கு அம்மாவா ஆக முடியாது. நீ என்னடா இங்க வந்திருக்க? ப்ரோக்ரஸ் கார்டுல சைன் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். யார்கிட்ட சைன் வாங்க போற? எங்க அப்பா கிட்ட. அப்பா, என்னுடைய மார்க்ஸும் பாருங்கப்பா. எனக்கும் லக்கி மாதிரியே ஏ கிரேடு வந்திருக்கு. நீங்க சைன் பண்ணீங்கன்னா ஸ்கூல்ல என்னுடைய மிஸ்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் காட்டுவேன்ப்பா. சீக்கிரம் சைன் போடுங்கப்பா. இவர் உன்னுடைய அப்பா கிடையாது. ஏன் அப்பா தான் அப்படின்னு யார் சொன்னாங்க? உன் அம்மா சொன்னாலா? தாத்தா பாட்டியும் இந்த விஷயத்த சொன்னாங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இவர் உன்னுடைய அப்பா கிடையாது. இந்த வார்த்தையை நீங்க கிடையாது, அப்பா தான் சொல்லணும். எவ்வளவு திமிர் இருக்கணும் உனக்கு. மித்ரா, சொல்லு மித்ரா, அவ உன்னுடைய பையன் கிடையாதுன்னு சொல்லு. நீங்க என்னுடைய அப்பா தானப்பா. சீக்கிரம் சைன் போடுங்க. இவ்வளோ நாளா யார் சைன் பண்ணாங்களோ அவங்க கிட்டே சைன் வாங்கிக்கோ. அவர் எப்பவுமே போட மாட்டாரு, ஏன்னா இவர் உன்னுடைய அப்பா கிடையாது. போ இங்க இருந்து. ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா? இன்னும் ஏன் பிச்சைக்கார மாதிரி நிக்கிற? போ. லக்கி, ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க? ஜுன்னுக்கு ஜுரமா இருக்குப்பா. சின்ன ஜுரத்துக்கே இவ்ளோ பதட்டம் ஆயிட்டு இருக்காங்க. ஏதோ ஜுன்னுக்கு மேஜர் ஆபரேஷன் நடக்கிற மாதிரி எல்லாரும் இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க. சடனா ஜுன்னுக்கு ஜுரம் எப்படி வந்துச்சு? அப்பா, இது உங்களாலதான். நான் என்ன செஞ்ச லக்கி? ஒரு கையெழுத்து போடுறதுனால அவன் சொத்தெல்லாம் போயிடுமா என்ன? சின்ன பையன் கூட பார்க்காம அவனை கஷ்டப்படுத்தி இருக்கான். மித்ரா இவ்ளோ கடினமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல அரவிந்தா. நீங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லாம இருந்திருக்கணும்ப்பா. நீங்க கையெழுத்து போட்டுனா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்குடி. மித்ரா சைன் போடலனா அவனுக்கு ஜுரம் வந்துருமா? இது என்ன கொடுமை? இது திருட்டு ஜுரமா இருக்கும் ஆன்ட்டி. அவன் அம்மா மாதிரி அவனும் நடிக்கிறான் போல இருக்கு. அப்பா கையெழுத்து போடணும். கையெழுத்து போடணும்.